வாட்ஸ் அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 22, 2026. படிப்பு ஒரு மனுஷனோட சிந்தனையை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஐஐடில படிச்சு $1 பில்லியன் கம்பெனில டிரெக்டரா இருக்கிற ஒருத்தரோட கண்டிஷனை கேட்டா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். தி எலீட் க்ரூம், 37 வயசு, ஐஐடி பட்டதாரி, ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில டிரெக்டர். ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தான இந்த நபர் 2வது கல்யாணத்துக்காக ஒரு மேட்ரிமோனியல் மேனேஜரை அணுகியிருக்காரு. த வெர்ஜினிட்டி கிளாஸ், அந்த மேனேஜர் ஓயந்திரிலா கபூர் கிட்ட இந்த மாப்பிளை போட்ட கண்டிஷன் தான் இப்போ உலகத்துக்கே ஷாக். தனக்கு வரப்போற மனைவி 30 வயசுக்குள்ள இருக்கணும், பிராமண பெண்ணா இருக்கணும், முக்கியமா கன்னித்தன்மையுடன் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பிசார் லாஜிக், ஏன் இந்த கண்டிஷன்னு கேட்டதுக்கு ஒரு போலியான ஆய்வை மேற்கோள் காட்டி திருமணத்துக்கு முன்னாடி அதிக உறவுல இருக்கிற பெண்கள் கணவருக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு தப்பான லாஜிக்க பேசியிருக்காரு அந்த ஐஐடி மாப்பிள்ளை. த சாவேஜ் ரிப்ளை, உடனே அந்த மேனேஜர், அப்ப நீங்களும் தான் ஏற்கனவே கல்யாணமானவர், அதே லாஜிக் உங்களுக்கும் பொருந்தும் தானேன்னு கேட்க, நான் ஒரு ஆண், என்ன இதோட ஒப்பிட முடியாதுன்னு ரொம்ப திமிரா பதில் சொல்லியிருக்காரு. எலீட் ஆரோகன்ஸ், விவாகரத்தான 37 வயசு ஆளுக்கு 30 வயசுக்குள்ள இருக்கிற பிராமண பெண் கிடைப்பாரான்னு கேட்டதுக்கு, எனக்கு ஏற்கனவே அப்படிப்பட்ட பொண்ணுங்க வரிசையில நிக்கிறாங்க, நான் தான் செக் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னு சீன் போட்டிருக்காரு. த ரிஜெக்ஷன், இவரோட ஆணாதிக்க பேச்சை கேட்டு செம கடுப்பான ஓயந்திரிலா, உங்ககிட்ட தான் பெரிய பிரச்சனை இருக்கு, உங்க எண்ணம் மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லி அவரோட அப்ளிகேஷனை தூக்கி போட்டுட்டாங்க. நெட்டிசன்ஸ் இன் ஃபியூரி, இந்த சம்பவம் வெளியானதிலிருந்து நெட்டிசன்கள் எல்லாரும் அந்த நபரை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய படிப்பு படிச்சா மட்டும் போதாது, மத்தவங்கள மதிக்க தெரியணும்னு கமெண்ட்டுகள் பிச்சு கிளம்புது பாஸ். இந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ், படிப்புங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற மார்க் இல்ல, அது நம்ம மனசுல இருக்கிற பண்பு. ஐஐடில படிச்ச இந்த ஆளுக்கு முதல்ல மனிதநேயம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். விவாகரத்தான ஒரு நபர் கன்னித்தன்மையை எதிர்பார்ப்பது சரியா? அந்த மேட்ரிமோனியல் மேனேஜர் செஞ்சது சரிதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.